வணக்கம் நண்பர்களே, வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வந்துட்டானுங்களே, இங்கே இருந்து வந்துடுறாயா அப்படிங்கிறீங்களா? வரதில்ல, சும்மா அப்படியே ஏதாவது பேசணும்ல. ஏதாவது பேசுனா தான் இந்த என்ன சொல்கிறது, இது கலிகாலமா, இது வந்து ரொம்ப மோசமான ஒரு கலிகாலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாவது பேசி நம்மளால் முடிஞ்சதை ஏதாவது இந்த நாட்டுக்கு பண்ணுவோம் அப்படின்னு தான், வேற ஒன்றும் இல்லை. அன்பிற்குரிய நண்பர்களே, வெளியே இருந்தால் பேசலான்னு பார்த்தேன். நான் வெளியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரே கஜமுஜான ஒரே கூட்டமாக இருக்குது. அது மேலே நைட்டு வேறு ஆயிடுச்சு. அப்போ ஒரு லைட்டு வந்து சரியில்லை அப்படி இப்படின்ட்டு, சரி நம்ம ரூமுக்குள்ளே உட்காந்து பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கே வந்துட்டேன். என்னத்தை பற்றி பேசுகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ தான் ரசிப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் நம்மளுக்கு வந்து தோணுச்சு. ரசிப்பது, எதையெல்லாம் ரசிப்பது, எல்லாத்தையும் ரசிக்கலாங்க. ரசிக்கிறதுக்கு என்னத்துக்கு, இப்போ எதையில்லாமல் ரசிக்கிறது? ஆடு மாடை கூட தான் ரசிக்கலாம். ஆடு குட்டி பிடிச்சோன்னா ரசிக்கலாம். ஆடு மேய்ச்சவங்க நம்மளாம் ஒரு காலத்தில். ஆடு எருமை மாடெலாம் மேய்ச்சி எருமை மாடு மேலெல்லாம் பயணம் செஞ்சாங்க. நல்லா அந்த மாதிரிலாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கோம். அதையும் ரசிக்க வேண்டி தானே. ரசிக்கிறதுக்கு என்ன? ஐயோ, அவன் கேஸ் விலை ஏறி போச்சு, டீ 12 ரூபாய்க்கு விற்ற டீ 5 ரூபாய்க்கு ஆகி போச்சு, அவன் 1000 கவலைப்பட்டு இருக்கான். இன்னைக்கு போய் நீ உட்காந்துட்டு ருசிக்கிறதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன். எங்கேயா உனக்குலாம் மண்டையில் மசாலா இருக்குதா ஐயா அப்படின்னு நீங்கள் கேட்குறது தெரியுது. ரசிக்கிறது என்னங்க? ரசிக்கிறது டீயை கூட குடிச்சிக்கிட்டே ரசிக்கலாமே. டீ வந்து சில பேர்த்துக்கு காலையில் டீ சாப்பிட்லன்னா அவனால முடியவே முடியாது, எந்த வேலையும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ரொம்ப பேர்த்துக்கு நம்ம ஊருக்காரங்களுக்கு காஃபி சாப்பிட்லன்னா எந்த வேலையும் அவங்களுக்கு ஓடவே விடாது. அதான் வந்து இது. அதை வந்து ரசித்து குடிப்பாங்க. நம்மளுக்கு குடிக்கிறாங்க. அது ரசித்து எத்தனை பேர் குடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லோரும் வந்து அப்படியே ரசிக்க வேண்டியதானே. டீ கூட ரசிக்க வேண்டியதானே. நான் ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். இவனோட டெய்லி பாட்டை கேட்டேன்னு சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உண்மையில் ஒரு பாட்டை வந்து காலையில் கேட்டேன். அது இதில் யூடியூப்பில் பண்ணி போட்டேன். அந்த பாட்டு வந்து அப்படியே அந்த பாட்டெல்லாம் ரசிங்க. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ரசிங்க. பாட்டுக்களை ரசிக்கிறதுக்கு தானே நம்ம பிறந்திருக்கோம். ஆக்சுவலி நம்ம தமிழ்லாம் பிறந்ததுக்கு வந்து ரொம்ப பெருமைப்படணும். அந்த மாதிரி வரிகள்லாம் வந்து வேறு எந்த லாங்குவேஜில் இல்லை. எனக்கு நல்லா ஹிந்தி நல்லா பேச தெரியும். பஞ்சாபி ஓரளவு ஃபுல்லாகவே புரிஞ்சுக்குவேன். நான் பஞ்சாபி, மலையாளம் லேசாக பேசுவேன். இல்லை, இந்த ஏரியாவெலாம் நம்ம இருந்துட்டு வந்தோம். இங்கிலீஷ் இப்போ தெரியும்னு வைங்களா. இங்கிலீஷ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ பி அப்படின்னு ரஜினி ஒரு படத்தில் சொல்லுவார்ல. இங்கிலீஷ் நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. ஆனால் தமிழ் லாங்குவேஜில் அந்த பாட்டு இருக்குது. இந்த கீரவாணின்னு ஒரு பாட்டு இருக்குது. கீரவாணியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது. அதில் வந்து ஒரு லைனு ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த லைன் வந்து அப்படியே வந்து எஸ்பிபி பாடி முடிச்சோன்னா ஜானகி அம்மா வந்து அந்த லைனை அப்படி எடுப்பாங்க பாருங்க. அவன் அறியாமலே ஒரு வரம் கேட்கிறான், அவன் அறியாமலே ஒரு வரம் கேட்கிறான், என் மடி மீதிலே ஒரு இடம் கேட்கிறான் அப்படிம்போம்ல. ஐயோ, என் மடி மீது உடைய ஒரு இடம் கேட்கிறான் அப்படின்னு அந்த ஜானகி அம்மா அந்த காலத்தில் பாடியிருக்காங்க. அந்த கேட்குறப்பவே அப்படியே நம்மளெல்லாம் வந்து அப்படியே அந்த பாட்டு வந்து ஒரு கிறங்க செய்து போதை ஏற்றிடுது. தண்ணி அடிக்காமே போதை ஏறணுமா அந்த பாட்டை அந்த கீரவாணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ஆரம்பிக்கும். எஸ்பிபியும் ஜானகி அம்மா பாடியிருக்காங்க. இரவு நேரத்தில் இந்த லைவ் முடிஞ்சோன்னா கேட்டு பாருங்களேன். ஆகா, என்ன வார்த்தைகள்லாம் எப்படி எப்படிலாம் போட்டு எழுதியிருக்காங்க தெரியுமாங்க. சான்ஸே எல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்க. வேற லெவலில் இருக்கு அந்த பாட்டு. அவன் அறியாமலே ஒரு வரம் கேட்கிறான், என் மடி மீது ஒரு இடம் கேட்கிறான், பொதுவாய் மெதுவாய் பெருவாய். எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. பொதுவாய் மெதுவாய் பெருவாய். ஐயோ, என்ன மாதிரி வரிகள் இது. என் மடி மீதிலே ஒரு இடம் கேட்கிறான் அப்படிங்கிறப்ப அப்படியே ஜானகி அம்மா வந்து அந்த குரல் வந்து நம்மளை வந்து அப்படியே சொர்க்கத்துக்கே கூட்டிகிட்டு போயிருங்க. அந்த மாதிரி ஒரு குரல். நீங்கள் இந்த பாட்டை அப்படி கேட்டு ரசித்து பாருங்கள். ஒவ்வொன்றும் ரசிக்கிறதுக்கு தானே நம்ம பிறந்திருக்கோம். ரசிக்கிறதுக்கு காசு பணம்லாம் தேவையில்லைங்க. அவனுக்கு 1008 கவலை இருக்குது. ஐயோ, உனக்கு வேறு வேலை இல்லையா, அதை ரசிங்க இதை ரசிங்க அப்படிம்பீங்க. அப்படிலாம் இல்லைங்க. எல்லாத்துக்குமே வந்து 1008 கவலை இருக்குது. எனக்கு இல்லாத கவலையாக உலகத்தில் யாருக்காவது இருக்குது? அப்படிலாம் இல்லை. ரசிப்பதற்கு மைண்டு மட்டும் வேணும். மனம் இருந்தால் போதும், ரசிக்கலாம். குழந்தைகளை ரசிக்கலாம். நம்மளுக்கு பேர குழந்தை இருக்காங்க, நம்ம குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைகளை ரசிக்கலாம். நம்ம எதை வேணாலும் ரசிக்கலாம்னு வைங்களேன். பாட்டை வந்து அப்படியே வந்து உள்ளே வாங்கி அப்படியே கேட்கலாம். இந்த வந்து அந்த ஜானகி அம்மா குரல் நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்படியே நான் காலையிலேருந்து 2 வாட்டி எடிட் பண்ணி
யூடியூப்பில் ஏற்றிட்டேன். இன்னும் எத்தனை வாட்டி ஏற்ற போகிறேன்னு தெரியல. அந்த பாட்டு வந்து என்னை வந்து ரொம்ப கிரங்கடிச்சிருச்சு. அவன் அறியாமலே ஒரு வரம் கேட்கிறான், என் மடி மீது ஒரு இடம் கேட்கிறான், பொதுவாய் மெதுவாய் பெருவாய். ஆகா, இந்த தமிழ் மொழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மொழிக்கே ஒரு சுகம் இருக்குது பாருங்க. அந்த சுகம் எதுலேயுமே வராது. ஜானகியம்மா குரலை கேட்டு பாருங்க. ஐயோ, கேட்டு பாருங்களேன். ஐயோ, அது வேற லெவலில் இருக்கு. என் மடி மீதிலே ஒரு இடம் கேட்கிறான் அப்படின்னு அந்த அம்மா அப்படி ஒரு இழுக்கும் பாருங்க, வேற லெவலாக இருக்கும். ரசிங்க, ரசிக்கிறது தானே வாழ்க்கை. நம்மளே ரசிக்காம வேற யாரும் வந்து ரசிச்சுக்கிட்டு இருப்பா? நம்ம பிள்ளை குட்டிகளை ரசிக்கலாம், நம்ம பேர குழந்தைகளை ரசிக்கலாம், எல்லாத்தையுமே ரசிக்கலாங்க. வாழ்க்கையில் வந்து பொண்டாட்டியை ரசிக்கலாம், காதலியை ரசிக்கலாம், எல்லாத்தையுமே ரசிக்கலாம். ரசிக்கிறதுக்கு என்ன, எப்படி வேணாலும் ரசிக்கலாம். அந்த கண்ணாடி கூட ரசிக்கலாம். ஆகா, அந்த கண்ணாடி படம் நம்மளுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இந்த பதிவில் நான் வந்தது. ஒரு சில பேர் கேட்டிங்கன்னா நல்லா இருக்கீங்களா அப்படின்னா ஏதோ இருக்குங்கன்னா அப்பவே அவங்களுக்கு வந்து முடிவு போச்சு. அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. நல்லா இல்லைனாலும் நீங்கள் வந்து சார் சூப்பராக இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், உங்கள் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரபஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உங்கள் உடம்பை வந்து சூப்பராக பண்ணிடும். அதை விட்டுவிட்டு ஏதோ இருக்குங்க சார், ஏதோ பழப்பு ஓடுதுங்க சார் அப்படின்லாம் இழுத்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சது கதை. அதனால் வந்து யார் கேட்டாலும் ஒரு உற்சாகமாக இருங்க, பாசிட்டிவாக நினைங்க, ஃபுல் எனர்ஜெட்டிக்காக இருங்க. பணம் வரும், பணம் போகும். நம்ம வந்து போகிறப்ப எதுவுமே கொண்டு போகிறதில்ல. ஆனால் பணம் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. அதே நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு பணம் இல்லாமல் நம்ம வந்து சோறு சாப்பிட முடியாது, பணம் இல்லாமல் டீ கூட பிடிக்க முடியாது. டீலாம் விலை அதிகமாகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எப்போ எல்லாத்துக்குமே கவலை இருக்குதுங்க. ஆகா, அந்த டொனால்டு ட்ரம்ப், நம்ம அமெரிக்க அதிபர், டாலர் தேசத்தினுடைய அதிபர், அவர் எப்படா மண்டையை போட்டு பிடிச்சிட்டு இருக்காரு, இந்த போரை எப்படி நிறுத்துவது என்று தெரியாமல் அப்படியே அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் வந்து ஈரானை வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அங்கே பார்த்தா அவங்க கப்பலை போட்டு தட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குது. இவருக்கு வந்து 1008 கவலை இருக்குது. டாலர் தேசத்தின் அதிபராக உள்ள டொனால்டு ட்ரம்ப்புக்கே வந்து டொனால்டு அந்த இதே வந்துடுது, இந்த ரொனால்டோவே வந்துடுது நம்மளுக்கு வந்து ஃபுட்பால் ரசிகர்னால. ட்ரம்ப்புக்கே வந்து இவ்வளோ கவலை இருக்கப்ப சாதாரண மனிதனுக்கு இருக்காதா இல்லை? அதனால வந்து ரசிங்க. நான் சொன்ன பாட்டை கேட்டு பாருங்க, செம்மையாக இருக்குது அந்த பாட்டு. நல்லா ரசிங்க. வாழ்க்கையில் ராத்திரியில் இட்லி சாப்பிட்டாலும் இட்லியை ரசிங்கள், சட்னி சாப்பிட்டாலும் சட்னியை ரசிங்கள், தோசையை ரசிங்கள். நீங்கள் வந்து புரோட்டா சாப்பிட்டாலும் ரசிங்கள். ஆனால் புரோட்டா வந்து உடம்புக்கு நல்லதில்லை, பார்த்துக்கொள்ளுங்கள் என் அன்புக்குரிய நண்பர்களே. மாதத்துக்கு ஒரு வாட்டி புரோட்டா சாப்பிடுங்க. புரோட்டா ஆசை உள்ளவர்கள் எல்லாத்தையுமே ரசிக்கலாம். ரசிப்பது என்னத்துக்கு? அதான் சொல்லிட்டேன்னா, இட்லியும் ரசிக்கலாம், சாம்பாரையும் ரசிக்கலாம், சட்னியும் ரசிக்கலாம், தோசையும் ரசிக்கலாம், எல்லாத்தையும் ரசிக்கலாம். நாம்பளே ரசிக்கலாம். ரசித்து கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாக போய்கொண்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான். யாராவது கேட்டாங்கன்னா பாசிட்டிவாக பேசுங்க. எதாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக பேசும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் அலைகளை இந்த உலகத்தில் உள்ள பிரபஞ்சங்கள், காற்று, நீர், நெருப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அப்படியே தூக்கிவிடும், இயற்கையை தூக்கிவிடும். அதனால் வந்து பாசிட்டிவாக பேசுங்க, பாசிட்டிவாக இருங்க. சில பேர் நல்ல சட்டை கூட போட மாட்டாங்க, 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. கேட்டால் கண்டுபிட்டுருப்பான், இவன் நல்ல சட்டையெல்லாம் போடுறான், நிறைய பணம் வச்சிருப்பானாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிட்டுருப்பான். என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அட பாவிங்களா, சட்டை நல்ல சட்டை போகிறதுல வந்து கண்டுபிட்டுருமா? ஐயோ, நான் பாலக இருக்காங்களே, என்னத்தான் போய் சொல்கிறது. அதனால் என்ன அன்பிற்குரிய நண்பர்களே, வாழ்க்கையை ரசிங்கள், ரசித்து கொண்டே கடப்போம். அதான் வாழ்க்கை. சரிங்களா? ஜாலியாக இருங்க லைஃப்பில். ஓகேங்களா? நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீலங்கன் உறவுகளுக்கு என்னுடைய ஸ்பெஷல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆதரவு நம்மளுக்கு நிச்சயம் கொடுங்கள். நம்ம பேஜ் வந்து ஒரு அழகான பேஜ். நம்ம பேஜில் பாசிட்டிவ்லான எண்ணங்கள் நம்ம பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். அற்புதமான பேஜ். இந்த பேஜ் மாதிரி உலகத்தில் யாருக்கிட்டையும் இந்த பேஜ் மாதிரி நம்மளுடைய முகநூலில் இருக்க மாதிரி யார் பேஜ் இருக்காது. இதில் வந்து அப்படியே கொஞ்சம் நல்ல அரசியல் இருக்கும், மற்றதெல்லாம் வந்து பாசிட்டிவ் தான் இருக்கும். கவிதை இருக்கும், காதல் இருக்கும், அன்பு இருக்கும், பண்பு இருக்கும், பாசம் இருக்கும், எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப அறுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அவனை அறியாமலே ஒரு வரம் கேட்கிறான், என் மடி மீது ஒரு இடம் கேட்கிறான். சரிங்களா? ஐயோ, கேட்டு பாருங்க.